கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தேவனுடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குவாராக. அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வார்த்தையும், கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக அமையட்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேதாகமத்திலே பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வளவாக நேசித்து எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்றும் பார்க்கிறோம். அவ்வளவு நேசித்தாலும் தன் பிள்ளைகள் இஷ்டம் போல நடப்பதை தேவன் விரும்புவதில்லை. உலகத்தாராகிய நாமே நம்முடைய பிள்ளைகள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு ஒழுங்குக்குள் இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நன்மையான நிலைமையிலே அமைய வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது நம்மை படைத்த தேவாதி தேவன் எவ்வளவாக அப்படி ஆசைப்படுவார். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு பல கட்டளைகளை விதித்தார். அந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் என்று சொல்லி உபாகமத்திலே நாம் ஒரு பகுதியில் 28வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கை கொண்டால் இந்தந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த முதல் பகுதியை நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் நாம் வாசிப்போம், பின்பகுதிக்கு போவதில்லை. இன்றைக்கு உபாகமம் 28வது அதிகாரம் 65வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ அப்படியே தன்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளாத போது, தன்னுடைய கட்டளைகளை மீறும் பொழுது எப்படியாய் உன்னை நான் வருத்தப்படுத்துவேன் என்று சொல்லியும் திட்டவட்டமாக முதலில் சொல்லி கொடுத்து விடுகிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டளைகளை மீறி அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது பெறுகிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்து பார்த்தால்தான் நமக்கு புரியும். கடினமாக இருக்கலாம், சில வேளைகளிலே நாம் பல வகையிலே நம்மை விட்டு கொடுக்க வேண்டி வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே மீறி போகிற ஜனங்களை பார்த்தவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு இளைப்பாறுதலே இருக்காது, உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலே இருக்காது. அது மாத்திரமல்ல, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க ஒரு இடம் கூட இருக்காது. நீ ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியாது என்பதை குறித்து தேவன் அவர்களோடு எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உன்னுடைய இருதயம் தத்தளித்து போகும், தத்தளிக்கும். இந்த தத்தளிக்கும் இருதயம் உடையவர்களுக்கு அது புரியும். தத்தளிப்பிலே கடந்து போகும் பொழுது என்ன செய்வது, ஏது செய்வது, இப்படியா அப்படியா, செய்ய முடியுமா முடியாதா, எனக்கு என்ன நடக்கும், இந்த காரியம் எப்படியாய் முடியும் என்றெல்லாம் தத்தளித்து போகும் பொழுது, உதவியற்ற ஒரு நிலைமையில் நிற்கும் பொழுது இருதயம் நொறுங்கி தத்தளிக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை மீறி போவீர்களானால் உங்களுடைய இருதயத்தை தத்தளிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன் கண்களை நான் சோர்வான கண்களாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது சோர்ந்து போயிருக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மனம் சஞ்சலத்தினால் நிறைந்து போகும். இருதயம் தத்தளிக்கும் பொழுது சிரித்து கொண்டா இருக்க முடியும்? வீட்டிலே வேதனை ஒன்றின் மேல் ஒன்றாக வேதனை வரும் பொழுது மனம் தத்தளித்து போய், ஏன் பிள்ளைகள் இப்படி செய்கிறார்கள், ஏன் கணவர் இப்படி பேசுகிறார், ஏன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தத்தளிக்கும் பொழுது மனம் சஞ்சலத்தால் நிறைந்து போகும். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த வினாடியிலே நாம் எங்கே தவறி இருக்கிறோம், எங்கே கால்களை மாற்றிவிட்டோம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் ஒரு மனிதரை சந்திக்கிறோம். ஏலி என்ற இந்த பிரதான ஆசாரியன் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆசாரியனாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர். அவருடைய மகன்களோ வழி தவறி போய் எல்லா விதமான பாவங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அந்த வேளையிலே பெலிஸ்தர் இவர்களை எதிர்த்து வந்த பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி யுத்தத்திற்கு கடந்து போகிறார்கள். இங்கு
ஆலயத்தின் வாசலிலே ஆலயத்தின் பிள்ளைகளே கட்டளைகளை மீறி இருக்கிறார்கள். எல்லோரும் யுத்தத்திற்கு போகும்பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடுகிறார். உடனே அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள், நாம் ஒரு காரியம் செய்வோம், உடன்படிக்கை பெட்டியை, ஆலயத்தில் இருக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் தூக்கி கொண்டு வருவோம் என்று சொல்லி தூக்கி கொண்டு வருகிறார்கள் யுத்த காலத்திற்கு. பெலிஸ்தர் அதை கண்டபொழுது கலங்குகிறார்கள். ஐயோ, அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், ஐயோ இவர்களுடைய தேவன் எவ்வளவாய் ஜனங்களை சங்கரித்தவர், எப்படி எகிப்தியரை அடிமைப்படுத்தி நசுக்கிவிட்டு இவர்களை வெளியே கொண்டு வந்தவர், என்னென்ன பெரிய அதிசயங்களை செய்தவர், அவருடைய பெட்டி யுத்த காலத்திற்கு வந்து விட்டதை நாம் தோற்று போய் விடுவோமோ என்று பயந்து அவர்கள் எல்லாரும் யுத்தத்திலே தீவிரமாய் இறங்குகிறார்கள். ஏலி பெட்டியை கொடுத்துவிட்டு அனுப்பிவிட்டாரே ஒழிய அவர் வழியை பார்த்து கொண்டே வாசலிலே அமர்ந்திருக்கிறார். இந்த பெட்டி போனதே என்ன ஆனதோ, ஜெயத்தோடு வருவார்களா, பெட்டியை பத்திரமாக கொண்டு வருவார்களா என்று அவர் இருதயம் தத்தளிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியே வழியை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். உடன்படிக்கை பெட்டியே ஆலயத்தை விட்டு வெளியே போய்விட்டது. தத்தளித்து என்ன பிரயோஜனம்? இஸ்ரவேலர் தோற்று போகிறார்கள். உடன்படிக்கையை இழந்து விடும் பொழுது ஏலி இழந்து விட்டார், அந்த பெட்டியே இழந்து விட்டார். அப்படியே இருதயம் உடைந்து போய் வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, செய்தி வருகிறது தோற்று போனார்கள் என்று சொல்லும் பொழுது ஏலி மல்லாக்க விழுந்து இறந்து போனார். உடன்படிக்கையை மீறுகிறோம், வார்த்தையை மீறுகிறோம். ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன? இரத்தத்தினால் நம்மை கழுவி தன்னுடைய பிள்ளை என்று அறிவித்திருக்கிறாரே, அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே ஊற்றி அதற்கு அச்சாரம் போட்டிருக்கிறாரே, முத்திரை வைத்திருக்கிறாரே, ஜலத்தினால் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே. நாளை ஒரு நாள் எதிர்காலத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்க வேண்டுமே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரத்தமும் ஆவியும் ஜலமும் தான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். அதனால் அந்த உடன்படிக்கையை மீறி, இரத்தத்தினால் கழுவப்பட்டதை மீறி, ஆண்டவரோடு பரிசுத்த ஆவியினால் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி நாம் நடக்கும் பொழுது நாம் தத்தளித்து போவோம். அப்படித்தான் சவுல் பெலிஸ்தரில் வந்த பொழுது அவன் இருதயம் தத்தளித்ததாம். ஏன் தத்தளித்தது? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்த உறவையெல்லாம் அவன் துச்சமாக எண்ணி தூர எறிந்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நேரடியாக கடந்து வந்தது. ஒருவேளை சவுலுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கிற சந்தர்ப்பமும் அந்த ஞானமும் அறிவும் இல்லை என்றாலும் கூட அவனுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தார். இவன் ராஜாவாக பணிபுரிய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவனுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை காத்திருந்து கொண்டு வரும் பொழுது அது மிகவும் துச்சமாக, சாதாரணமாக அவனுக்கு தெரிந்தது. எல்லா வார்த்தைகளையும் மீறி நடந்தான். தனக்கு அருமையாக ஆண்டவர் கொடுத்த நண்பன் போல வந்த தாவீதை தூக்கி எறிந்து விட்டு அவனை கொலை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தான். ஏன் கலங்க மாட்டான்? எதிரிகளை காணும் பொழுது இப்பொழுது கலக்கம் வருகிறது. ஜெப ஐக்கியம் இல்லை, ஆண்டவரோடு தொடர்பு இல்லை, தேவ வார்த்தை கடந்து வருவதற்கு இடம் இல்லை, ஒரு வார்த்தை கடந்து வராதா என்று ஏங்குகிற நேரம் அந்த இடத்துல வருகிறது. இருதயம் தத்தளிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட, பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையோடு கூட, தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ நம்மை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை திடமனதோடு ஆண்டவருக்குள்ளாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. இன்னும் தத்தளித்த 2 மனிதர்களை குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். யோனாவின் புத்தகத்தை திருப்புவீர்கள் என்றால் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோனா ஆண்டவருடைய கட்டளையை மீறி என்ன செய்கிறார்? நினிவேக்கு போய் என்று சொன்னால் தர்சீஷுக்கு போகிற கப்பலில் ஏறி போய்விட்டார். போக முடிந்ததா? போக முடியலை. நடுவழிலே சமுத்திரம் கொந்தளித்து அங்கே கடலில் தூக்கி அவரை போட்டாச்சு. கடலில் தூக்கி போட்டால் கர்த்தருடைய கிருபை இருந்தபடினாலே, கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்திருந்தபடினாலே ஆண்டவர் ஒரு மீனை கட்டளை இட்டிருந்தார். அது யோனாவை விழுங்கிட்டு அதனுடைய வயிற்றில் இருக்கிறார். அந்த வயிற்றுக்குள்ளே போன பிறகுதான் அவர் சொல்கிறார் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், என்னுடைய ஆத்மா தொய்ந்து போயிற்று. கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது, கடல் நீர் என்னை முற்றிலுமாய் மூடிக்கொண்டது. உட்கார்ந்திருக்கிறார் மீன் வயிற்றுக்குள்ள. சிங்காசனம் போட்டால் உட்கார்ந்துருக்க முடியும்? அங்கே எப்படி இருந்தாரோ தெரியாது. அவர் இப்பொழுது சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் நெருக்கத்திலே நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அந்த வயிற்றுக்குள்ளே நெருக்கப்படும் பொழுது நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். என் சத்தத்தை அவர் கேட்டார்.
பாதாளத்தின் வயிற்றுக்குள்ளா இருந்து கொண்டு கூக்குரலிட்டார். அவர் சத்தத்தை கேட்டார். தத்தளிக்கும் வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க வேண்டும். கண்களிலே கண்ணீர் வரும்படியாய், என் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அப்படியே தாழ்த்தி, யோனாக்கு புரிஞ்சிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு, அதுபோல நாமும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுப்பார். பிரியமானவர்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் போய்கிட்டு இருக்காரு. எங்க போறாரு? எருசலேமுக்கு போற வழியில சமாரியா கலிலேயா பகுதியிலெல்லாம் கடந்து போகும்பொழுது ஒரு கிராமத்து அருகே வந்த பொழுது 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று, கொஞ்சம் தள்ளி நின்று, அவங்க கிட்ட வர முடியாது, தள்ளி நின்று கூப்பிடுகிறார்கள். ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுகிறார்கள். அப்படியே திரும்பி பார்த்தவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள். ஒரே வார்த்தை தான், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்ட பொழுது தேவன் மனம் இறங்கி சொல்லுகிறார், நீங்கள் ஆசாரியனுக்கு உன்னை காட்டுங்கள் என்று சொல்லி. ஒரே ஒருவன் மாத்திரம் சற்று நேரம் கழித்து திரும்பி வருகிறான். தேவனுடைய பாதத்தில் வந்து முகம் குப்புற விழுகிறான். மற்ற 9 பேரும் எங்கே? ஆசாரியனை பார்க்க போயிட்டாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஏனென்றால் இவன் ஒருவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அந்த அந்நியனை தவிர அந்த நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பாக தள்ளப்பட்டவன் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்தான். பிரியமானவர்களே, எந்த கட்டளையும் சரி, ஆண்டவருடைய பாதம் ஒன்று போதும் என்று முகம் கூப்புற விழுந்து அதை பற்றி கொண்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சில வேளைகளிலே நாம் அழைக்கப்படும் பொழுது ஆபிரகாமை போல அல்ல, ஒரு சிறு அளவில் அது ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நெருக்கப்படலாம், நம்முடைய இருதயம் தத்தளிக்கலாம். ஆபிரகாம் தத்தளித்திருப்பான். கொடுக்கப்பட்ட ஒரே குமாரனை கொடுத்து விடு என்று கேட்கும் பொழுது கையை ஓங்கினான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அவனை பிள்ளை வேண்டான் மேல் கையை போடாதே என்று தடுத்து நிறுத்தினார். ஊழியத்தின் பாதையிலே நெருக்கங்கள் வரக்கூடும், வியாதிகள் வரக்கூடும், வேதனைகள் வரக்கூடும், எதிரிகள் வரக்கூடும். எல்லாவற்றின் மத்தியிலும் தழும்புள்ள அந்த கரத்தை மாத்திரம் நம்புவோம். ஏனென்றால் தத்தளித்து அவர் இருதயம் தத்தளிக்கவில்லை, அவருடைய உடல் தத்தளிக்க தள்ளாடி தடுமாறி நடந்தார். சுலையை சுமந்து கொண்டு நமக்காக அறையப்பட்ட அந்த கரங்களை, ரத்தம் பாயும் அந்த கரங்களை ஒரு வினாடி கண்களை மூடி உற்று பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழிய பாதையில் நெருக்கப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அறியாமல் செய்த தவறுகள் தகப்பனே, உம்முடைய நாமத்தில் உம்மை கேட்காமல் செய்யப்பட்ட சில காரியங்கள் தகப்பனை நெருக்கி கொண்டு இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அவைகளை உடைத்து எறிந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்த அந்த தழும்புள்ள அந்த கரத்தில் இருந்து விடுதலையை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஐயா, நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மீறி அதை புரிந்து கொள்ளாதபடி கர்த்தாவை வழி விலகி தர்ஷீசுக்கு போவது போல போனாலும் கர்த்தரைகளை மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறபடினால் சோத்திரம். கூக்குரலிட்டு கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தேவனே நீர் நல்லவர், நீர் போதும் என்று சொல்லி கூக்குரலிடுகிறோம். ஆண்டவரே, இயேசு இயேசு என்று சொல்லி கூப்பிடுகிறோம். இயேசுவே, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று குஷ்டரோகிகளை பார்த்து குஷ்டரோகிகள் கேட்டதை போல கேட்டு கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, இருதயத்தின் தத்தளிப்புகளை எடுத்து போடுங்கப்பா. மன அமைதியை கர்த்தர் கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். மன அமைதியும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே ஆசீர்வதியும்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.